மரணத்தின் குகை போல இருந்தது. உள்ளிருந்து பார்ப்பவர்களுக்கு வெளியே உலகம் தெரியாது. கூட்டத்தின் சத்தம் மட்டும்தான் கேட்கும். 1000 கண்கள் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தன. பிச்சி உள்ளே நுழைந்தபோது அந்த வாசலின் இருள் அவனை முழுமையாக விழுங்கியது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. அது பயத்தினால் அல்ல, அவன் தகப்பனின் பழிவாங்கும் எண்ணத்தினால். ஜமீன்தார், அவர்தான் இந்த நிலத்தின் ராஜா. இந்த போட்டியே அவருக்கானதுதான். அவர் கையில் இருப்பது வெறும் விசிறி அல்ல, இந்த மக்களின் விதி. அவரது காரி காளை இதுவரை யாராலும் அடக்கப்படாத ஒன்று. அவர் கண்களில் ஒரு ஆணவம், இந்த முறை யாருமே ஜெயிக்க முடியாது என்ற உறுதி இருந்தது. மேளச்சத்தம் ஊரை அதிர வைத்தது. மணல் புதிதாக பரப்பப்பட்டது. வேலி கயிறுகள் இறுக்கப்பட்டன. மரணக்களம் தயாராகிக் கொண்டிருந்தது. பல்லாயிரம் கண்கள் அந்த வாசலை நோக்கின. காளை இன்னும் வெளியே வரவில்லை. ஆனால் அதன் மூச்சுக்காற்று வாசலில் மணலை கிளப்பியது. அதன் சத்தம் அந்த இருட்டுக்குள்ளிருந்து ஒரு பூதத்தின் உருமலை போல கேட்டது. எல்லோருக்கும் தெரியும், அது சாதாரண மிருகமல்ல, அது ஒரு போரின் சின்னம். ஜமீன்தாரின் விசிறி நின்றது. அவர் உதட்டில் ஒரு புன்னகை. இவன் எம்மாத்திரம் என்பது போல அவர் பார்வை பிச்சியின் மேல் பட்டது. அவருக்கு தெரியும், காரிக்காளையை இதுவரை யாரும் பார்த்து கூட தப்பிக்க முடியாது. இவன் அதை தொட நினைப்பதே பெரிய முட்டாள்தனம். அம்பூலி தேவன், அந்த பெயர் கேட்டாலே ஒரு காலத்தில் வாடிவாசல் அதிரும். அவன் அப்பாவின் அதே ரத்தம், அதே வீரம் இப்பொழுது பிச்சியின் நரம்புகளில் ஓடுகிறது. ஆனால் இன்று அவன் மாடு பிடிக்க வரவில்லை, பழி தீர்க்க வந்திருக்கிறான். அவனுக்கு துணையாக மருதன், பழுத்த அனுபவம் மிக்கவன், வாடிவாசலின் ஒவ்வொரு அசைவும் அறிந்தவன். அவன் கைகளில் இருக்கும் மூங்கில்கள் சும்மா இல்லை, காளையை அடக்கும் தந்திரங்கள் அதில் அடங்கியுள்ளன. மேளச்சத்தம் ஊரை அதிர வைத்தது. மணல் புதிதாக பரப்பப்பட்டது. வேலி கயிறுகள் இறுக்கப்பட்டன. மரணக்களம் தயாராகிக் கொண்டிருந்தது. பல்லாயிரம் கண்கள் அந்த வாசலை நோக்கின. மற்ற மாடுபிடி வீரர்கள் சிலர் பயத்தில் நடுங்குகிறார்கள், சிலர் கர்வத்தில் கத்துகிறார்கள். ஆனால் பிச்சி ஒரு மலை போல அமைதியாக இருந்தான். அந்த அமைதிதான் பயங்கரமானது.